ஹாய், வெல்கம் டு ஆர்னி டிஎன்பிஎஸ்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உவேசாவுடைய நூல்கள் தான் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஸோ என் சரிதம் அப்படின்றத அவருடைய வாழ்க்கை வரலாறு. இது ஆனந்த விகடன் இதழில் வந்து தொடராக எழுதியிருக்காரு. என் சரிதம் ஆனந்த விகடன் இதழ். ஸோ பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8 தொகையில் 8 நூல்கள், 10 பாட்டு 10, 8 10 இதில் இருக்குது. 8 தொகை 8, 10 பாட்டு 10. சிவக செந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் முதல் 3 நூல்களையும் 1 1 பதிப்பிச்சிருக்காரு. சிவக செந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை 1 1 1. கோவைக்கு தூது யாரு போவா, யார் என்னும் போது ஆறுன்னு வச்சுக்கோங்க. கோவைக்கு தூது ஆறு போவா அப்படின்னும் போது கோவை ஆறு, தூது ஆறு. பரணி மும்மணி இவங்க 2 பேரும் இரட்டையர்கள்னு வச்சுக்கோங்க. பரணி மும்மணி இவங்க 2 பேரும் இரட்டையர்கள். ஸோ பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணி மாலை 2. வருஷத்துக்கு 12 நாளும் புராணம், 12 மாதமும் புராணம் பாடிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி புராணங்கள் வந்து 12, உலா வந்து 9. சரிங்களா? 9 அப்படின்னும் போது நவக்கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நவக்கிரகங்களில் உலா வரும்போது நல்லது அப்படின்னும் போது உலா 9. அப்புறம் வெண்பா அப்படின்றது 13. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பான்றது 13, 3 எழுத்து என்னும் போது 3ல் முடியும். ஸோ 13 வெண்பா. அந்தாதி அப்படின்னும் போது 3. ஸோ அந்தம் ப்ளஸ் ஆதி, தொடக்கம் முடிவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தொடக்கம் முடிவுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்படி சொல்கிறது, படைத்தல், காத்தல், அடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு 3 தெய்வங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்தாதி அப்படின்னும் போது 3 தெய்வங்கள். ஸோ படைத்தல், காத்தல், அடித்தல் 3, அந்தாதி 3. பிற பிரபந்தங்கள் அப்படின்போது 4 திசையிலும் பிற பிரபந்தங்கள் இருக்குது அப்படின்போது 4 பிற பிரபந்தங்கள். சீவக செந்தாமணி ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது சீவக செந்தாமணி, ஸோ செந்தாம எழுந்திரி அப்படின்னு சொல்ல முடியாது. மணியை செந்தாம எழுந்திரி அப்படின்போது சீவக செந்தாமணி 1887, 7 அப்படின்னும் போது எழுந்திரி 7, 1887. 10 பாட்டு, 9க்கு அப்புறம் 10, ஸோ 1889, 10 பாட்டு. சிலப்பதிகாரம் 1892, 2. சிலம்பு அப்படின்றது 2 காலையும் அணிவோம். ஸோ சிலப்பதிகாரம்ன்றது 1892. புறநானூறு இதிலே 4ன்றது இருக்கு. 1894 புறநானூறு. புறப்புறல் வெண்பா மாலை. ஸோ வெண்பா சொல்கிறா, புறத்தில் 1000 பேசுவாங்க, எல்லாருக்கும் 5 வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு 5 அப்படின்னா பயந்து, ஸோ 5 வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறா. ஸோ வெண்பா மாலை, புறப்புறல் வெண்பா மாலை 1895. மணிமேகலை 1898. மேகலை வந்து மணியை எட்டி உதச்சிட்டா. மேகலை மணியை எட்டி உதச்சிட்டா 8 அப்படின்னும் போது 1898. ஐங்குறுநூறு அப்படின்னு 1903. ஸோ ஐ அப்படின்னும் போது கண்ணுன்னு தெரியும். ஸோ குறுக்குறுன்னு பார்க்குறேன் இல்லை, 3வது கண்ணில் குறுக்குறுன்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி 500, 1903. 10 10 அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு துறையில் நல்லா வந்து கால் பதிக்கணும் அப்படின்ற மாதிரி 10 அப்படின்னும் போது 4, இல்லை அப்படின்னா 4 திசையில் 10 எரியுது அப்படின்ற மாதிரி 10 10 4, 1904. தமிழ் வீடு தூது அப்படின்னும் போது 30. தமிழ் என்றால் 3, இல்லைனா முதல் எழுத்துக்கள், தமிழில் முதல் எழுத்துக்கள் அப்படின்றது 30 இருக்குது. ஸோ தமிழ் வீடு தூது அப்படின்னும் போது 1930. ஸோ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.